ஹை வணக்கம் மக்களே வெல்கம் டு மை சேனல். எல்லாருக்கும் மாலை வணக்கம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 2:30 ஆகுது. இன்றைக்கி வண்டிக்கு நான் போகலை. இன்றைக்கி ஈவினிங் ஃபுல் டே வீடியோ போட முடியாது, ஃபுல் இன்னிங்ஸ் போட முடியாது. இன்றைக்கி வண்டிக்கு போகல. மதியம் காலையில் மட்டும்தான் போயிட்டு வந்தேன். காலையில் நிலமை ரொம்ப மோசமாக இருந்து மொத்தமே நான் 500 தான் ஓட்டினேன். கரெக்டாக 2:30 ஏஜி போய் 500 தான் ஓட்டினேன். அதனால் இன்றைக்கி ஈவினிங் போகிற ஐடியாவே கிடையாது, மதியத்துக்கு மேலே போகிற ஐடியா கிடையாது. சரி, ஒரு வீடியோ பண்ணிடலாமேன்ட்டு வந்த மக்களே. என்ன வீடியோனா, ஆட்டோ மெயின்டெனன்ஸ். ஆட்டோ எப்படி மெயின்டெனன்ஸ் பண்ணுறது, ஆட்டோ வாங்குறது முக்கியம், அது மெயின்டெனன்ஸ் பண்ணுறது தான் முக்கியம். இதில் நான் நானே பாதிக்கப்பட்டதுமே, என் பழைய ஆட்டோவில் பாதிக்கப்பட்ட விஷயத்தை எல்லாம் நானே ஷேர் பண்ணேன். அதாவது யாரை பற்றி, அதாவது யாருக்கிட்ட கேட்டு அட்வைஸ் கிடையாது, வீடியோ பார்த்தும் கிடையாது. எனக்கு தோணுது, நான் ஆட்டோவில் அடிப்பட்டதான் சொல்கிறேன். இதெல்லாம் நீங்கள் சால்வ் பண்ணால் கண்டிப்பாக ஆட்டோவை நல்லா மெயின்டைன் பண்ணலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஆட்டோ புது ஆட்டோ எடுக்க போகிறீங்கன்னா பிரச்சனை இல்லை. ஒரு 2 வாரத்துக்கு ஒரு ஆயில் செக் பண்ணால் போதும். ஆயில் அவ்வளோ சீக்கிரம் கம்மி ஆகாது புதுசாக ஆட்டோ எடுக்கும்போது. சப்போஸ் சிஎன்ஜி பழைய ஆட்டோ எடுக்கும்போது பண்ணால் ஆயில் கம்பல்சரி ஒரு வாரத்துக்கு ஒரு செக் பண்ணணும். அப்படின்னா 3 நாளைக்கு ஒரு செக் பண்ணணும். மினிமம் 3 நாளைக்கு ஒரு செக் பண்ணது உங்களுக்கு நல்லது. லைட்டாக ஏன்னா ஒரு லிட்டர் ஆயில் கேஸ் ஆயிலுங்க வச்சுங்க, லைட்டாக கம்மியாகும்போது ஊற்றிங்க, அது பெஸ்ட்டு. அதை விட்டுட்டு நான் அடி எனக்கு தெரியாமல் நான் அடிப்பேன் அப்படின்னா இன்ஜின் சீஸ் ஆகிடும். எதுக்காக சொல்கிறேன்னா, என் பழைய ஆட்டோ அப்படியே சிட்டி நான் என்ன பண்ணிட்டேன், திருவண்ணாமலைக்கு எடுத்துன்னு போயிட்டேன். இதில் ஆயில் ஊற்றி தான் எடுத்துனோன்னா போகும்போது, அதுக்கப்புறம் இங்கேருந்து லாங் போயிடல, கிட்டத்தட்ட 250 கிலோமீட்டருங்களா போயிட்டு அது ஆயில் வண்டி தான். அப்படியே சிட்டி ஆயில் ஊற்றி போகிற வண்டி தான். அது கொஞ்சம் போர் ஃபால்ட் இருந்துச்சு. அதோட போர் ஃபால்ட் இருந்துச்சா, அது ஆயில் அதிகமாக குடிக்கும். நான் மறுநாள் ஆயில் ஊற்றாமல் எடுத்துட்டேன். ஆயில் ஊற்றாமல் எடுக்கும்போது நல்லா தான் போயிடுச்சு. ஒரு ½ அன் நல்லா தான் போனேன். திரும்பி பார்த்தா கிட்டே போகும்போது டப்புன்னு ஆஃப் ஆகிடுச்சு. திரும்பி ஸ்டார்ட் பண்ண ஸ்டார்ட் ஆகலை. அவர் அங்கேருந்து தள்ளி மெக்கானிக்கிட்ட விட்டு, அங்கே திருவண்ணாமலை பொறுத்த வரைக்கும் அபேசிட்டிக்கு மெக்கானிக்கே கிடையாது. பஜாஜ் சிஎன்ஜி ஒன்றா இருக்குது, அபேசிட்டிக்கு இல்லைன்ட்டாங்க. ஷோரூமில் தான் ஒன்றுன்ட்டாங்க. சரி, ஷோரூம்லட்டு போய் கிட்டத்தட்ட போராடி 2 நாள் 3 நாள் போராடி ஷோரூம்லட்டு போய் விட்ட பிறகு, சரிப்பா நான் ஆயில் இல்லை சுத்தமாக, நாங்கள் ஆயில் ஊற்றி செக் பண்ணுறோன்னாங்க. ஆயில் ஊற்றி செக் பண்ணாங்க. இப்போ ஆயில் ஊற்றி செக் பண்ணுறோம், வண்டி இன்ஜின் தான் சீஸ் ஆகிடுச்சு அப்படின்ட்டாங்க. ஓ மை காட், என்ன கொடுமை இருந்துச்சுன்னு. சரி, நான் எவ்வளோ அவன்ட்டு எடுத்து ரெடி பண்ண சொல்லிட்டேன். ஒரு 10 ரூபா அட்வான்ஸ் பண்ண சொன்னாங்க, 10 ரூபா காட்டிட்டேன். கிட்டத்தட்ட நீங்கள் என்ன வேணால் நினச்சிங்க, கிட்டத்தட்ட 1.5 மாதம் ஆச்சு. திருவண்ணாமலைக்கும் நான் என் சத்தியமான மாமியார் சத்தியமான செஞ்சு சொன்னால் தெரியும். இதுக்கு 1.5 மாதமும் ஆடையிறேன். ஆட்டோ ரெடி பண்ணியே கொடுக்கல. 1.5 மாதம் பொழப்பு போச்சு. கிட்டத்தட்ட 30,000 40,000 செலவு மேலே ஆயிடுச்சு. கிட்ட 33,000 ஆட்டோவுக்கு மட்டும் செலவு. அது பில்லு என்கிட்ட இல்லைன்னா காட்டியிருப்பேன். 33,000 ஆட்டோவுக்கு செலவு. அது இல்லாமல் நான் அங்கே ஊரில் இருந்து செலவு, எல்லா செலவும் போக இது பிரச்சனை வந்து இந்த ஒரே ஒரு 6 லிட்டர் ஆயில் ஊற்றிருந்தா 33,000 செலவு எனக்கு வந்திருக்காது. 33,000 செலவு வந்திருக்காது. அதனால தான் சொல்கிறேன், முடிஞ்ச அளவுக்கு ஆயிலை செக் பண்ணி எடுத்துங்க. அதேமாதிரி ஒரு 4 மாதம் ஒரு 5 மாதம் ஒரு கார்பரேட்டரை மாற்றிங்க. அந்த ப்ளக்கு இருக்கு பிறகு, கார்பரேட்டர் ப்ளக்கு என்ன பவர் ப்ளக்கா, அது மாற்றிங்க. சாரி, ஆயில் திடீர்னு வரல, பவர் ப்ளக்கு மாற்றிங்க. 6 மாதம் ஒரு மாற்றிங்க. ஏன்னு கேட்டால், நம்ம செல்ஃப் போடும்போது ஸ்டார்ட் ஆகுது, லேட் ஆகும். அது இருந்தால் அந்த ப்ளக் ஃபால்ட்டை வரதால் தான். 6 மாதம் ஒரு ப்ளக்கை மாற்றிக்கிங்க. புரியுது? 2வது பாயிண்ட்டு. 3வது பாயிண்ட் வரும்னா, ஒரு 6 மாதத்துக்கு ஒரு ஏர் ஃபில்ட்ரு புதுசாக மாற்றிக்கிட்டு நல்லது. வண்டி எல்லாம் அப்போ மூவிங் ஆகும், நல்லா ஏறும் வண்டி. ஆயில் ஃபில்ட்ரு மாற்றிட்டு நல்லது. சர்வீஸ் அப்போ அந்த ஆயில் ஃபில்ட்ரு, ஆயில் அப்புறம் இன்ஜின் ஆயில் வரது ஒரு ஃபில்ட்ரு, வெள்ளங்களில் ஒரு ஃபில்ட்ரு வரும், அதுவும் மாற்றிங்க. எல்லா சர்வீஸும் மாற்றணும், கம்பல்சரி மாற்றணும். ஒருத்தர் என்ன தெரியும் பண்ணுறாங்க, அது நல்லா தான் பார்க்குது, அது ஏன் வாங்கணும், அதையே தொடச்சிட்டு போடுங்கன்னு. அதெல்லாம் தப்பு. ஏன்னா நம்ம இன்ஜினில் ஆயில் சுழலும் போது நிறைய மண்ணுகள் டஸ்ட்டு வரும். அந்த டஸ்ட்டு அந்த ஃபில்டரில் தான் படியும். அப்படி திரும்பி அதே போடும்போது அந்த மண் ஃபுல்லாக இன்ஜினில் தான் இருக்குமே தவிர 2வது வெளியே வராது. அதனால சொல்கிறேன், முடிஞ்ச அளவுக்கு ஒரு சர்வீஸ் பண்ணும்போது அதையும் மாற்றிடுங்க. சர்வீஸ் எத்தனை கிலோமீட்டர் ஒரு ரைடு பண்ணணும்னு கேட்குறீங்களா? 5000 கிலோமீட்டர் ஒரு ரைடு சொல்லுவாங்க. நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு 4500 கிலோமீட்டரில் மாற்றிக்கங்க. அது சேஃப்டி. நம்ம வண்டிக்கு சிஎன்ஜி பொறுத்த வரைக்கும் முடிஞ்ச அளவுக்கு 5000 போகாத 4500 கிலோமீட்டர் வரைக்கும் மாற்றிங்க. ஒருத்தவங்க 6000 ஓட்டுறாங்க, அப்போல்லாம் ஓட்டவே கூடாது. ஓட்டினா இன்ஜின் லைஃப் பாதிக்கப்படும். புரியுதுங்களா? முடிஞ்ச அளவுக்கு 4000லேருந்து 5000க்குள்ளே மாற்றிட்டா வண்டி இன்ஜின் லைஃப் நல்லா வரும். அதாவது ஒரு வருஷம் வர இன்ஜின் 4 வருஷம் 2 வருஷம் எக்ஸ்ட்ராவே வரும். அதுதான் சொல்கிறேன். அதே நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, கிளச் ஒயரு, ஆக்சிலேட்டர் ஒயரு ஒரு 6 மாதம் இல்லை ஒரு 8 மாதம் ஒரு வருஷத்துக்கு ஒரு ரேட்டு மாற்றிடுங்க.
ஏன்னா திடீர்னு நம்ம லாங் போடணும்னு வச்சுக்கோங்க, திடீர்னு ஒரு நாள் லாங் போகிறோம், அந்த இடத்த அறுத்துக்கிச்சுன்னா நம்மளுக்கு தான் செலவு. அதே மாதிரி தான் நான் திருவண்ணாமலைக்கு ஒரு அதே நிலைமை தான் எனக்கு நடந்தது. இது எல்லாமே எனக்கு நடந்தது தான். அந்த இன்ஜின் C7 எனக்கு தான், இந்த ஆக்சிலேட்டர் ஓயில் கற்று எனக்கு தான். நான் வந்து திருவண்ணாமலைக்கு போயிட்டு இருந்தேன், புரியுதுங்களா? திருவண்ணாமலைக்கு என் ஃபேமிலியோட போயிருந்தேன், ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் தான் போயிட்டு இருந்தேன். அது வந்து அபே சிட்டி வச்சுருந்தேன், பழைய வண்டி வச்சுருந்தேன், அபே சிட்டி திருவண்ணாமலைக்கு போயிட்டேன். சரி, அங்கேருந்து சுற்றி வட்டத்தில் எங்கேயுமே LPG பங்க் இல்லை. திருவண்ணாமலை வந்து போட்டு சென்னைக்கு வரணும். சரி, ஊருக்கு கிளம்பிட்டோம். காலையில் ஒரு 6 மணிக்கு கிளம்பிட்டோம். திருவண்ணாமலை வரலாமேன்ட்டு திருவண்ணாமலைக்கு வந்து LPG போட்டேன். அந்த LPG பங்க் வந்து கொஞ்சம் ஹைட்டு, சருள் மாரி ஏறணும். நல்லா ஏறும்போது டர்ருக்குன்னு அறுத்துக்கிச்சு, கிளச் ஒயர் அறுத்துக்கிச்சு, கிளச் ஒயர், அது கீர் ஒயர் அறுத்துக்கிச்சு. அடுத்துன்னு பிடிங்கிச்சா என்ன இருக்கும். அதுக்கப்புறம் அந்த பங்கில் கேஸை போட்டு நான் ஒரு மெக்கானிக் கேட்டு, மெக்கானிக் இல்லை 9 மணிக்கு வருவாங்க சொன்னாங்க. சரி, அங்கேருந்து ஒரு அண்ணன் ஆட்டோகிரான் அண்ணனுக்கு டோப் பண்ணி போய் விட்டார். திருவண்ணாமலை பைபாஸ் ரோடு, அது எண்டிலே ஒரு கடை, மெக்கானிக் கடை இருந்துச்சு, போய் விட்டாங்க. 6:30க்கு போனேன், கிட்டத்தட்ட 9:30க்கு வந்தார் மெக்கானிக்கு. 11 மணி ரேஞ்சிங் கொடுத்தாரு. நான் வீட்டுக்கு வரும்போது தான் மணி 4 ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட 1 டே எனக்கு வேஸ்ட்டு. கிளச் ஒயர் அடுத்து அந்த கிளச் ஒயரை நான் முன்னாடியே தெரிஞ்சு மாற்றிருந்தேன்னா எனக்கு இந்த பிரச்சனை வந்திருக்காது. ஆக்சிலேட்டர் ஒயர் அப்படி தான். அதேமாரி நீங்கள் வண்டி எந்த அளவுக்கு ஸ்மூத்தாக ஓட்டுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு மைலேஜ் தரும். நீங்கள் உரு டிராஃபிக்கில் முறுக்கி எடுத்தீங்கன்னா வேஸ்ட்டு. கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு ஒரு 6 மாதம் ஒரு வண்டியை வாட்டர் வாய்ஸ் விடுறது நல்லது. மற்ற டெஸ்ட்டு உள்ள இந்த மண்ணுக்குன்னு எல்லாமே கிளியர் ஆகும். வாட்டர் வாய்ஸ் விடுறது நல்லது. அதே முக்கியமாக அந்த வண்டிக்கு வந்து இன்ஜின் ஆயில் தான் பெஸ்ட்டு. இன்ஜின் ஆயில் நீங்கள் நல்லா பார்த்தீங்கனாலே அதேமாரி 4000 கிலோமீட்டர் ஒரு நல்லபடியாக ஆயில் சர்வீஸ் வைக்கணும். அதேமாதிரி வண்டி அப்பப்போ தொடச்சி வைக்கிறது, அப்பப்போ பேட்ரி வந்து 1 வருஷத்துக்கு ஒரு டே அந்த இன்ஜின் பேட்டரியில் தண்ணி இருக்கும், தண்ணி செக் பண்ணி தண்ணி ஊற்றி வச்சுக்கோங்க. அதுவும் முக்கியம். சப்போஸ் செல் மோட்டர் எடுக்காமல் போயிடும், புரியுதுங்களா? அதுவும் முக்கியம். கார்பெட்ரு திடீர்னு எப்படி சொல்ல, லைட் எரியுது, லைட்டு முக்கியம். அவர் பிளக்கு வாங்கி வச்சுங்க, அந்த எப்படி சொல்கிறது, அது ட்ரிப்பு மாரி இருக்கும் இல்லையா, அதையும் வாங்கி வச்சுங்க. எல்லாமே நல்லது உங்களுக்கு புரிஞ்ச அளவுக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா சிஎன்ஜி ஒரு ஸ்டெப்னி இருந்தே ஆகணும். வண்டியில் 3 டயர் இருக்குங்களா, திடீர்னு நீங்கள் லாங் போகும்போது பஞ்சர் ஆச்சும் ஸ்டெப்னி இருந்தே ஆகணும். ஸ்டெப்னிக்கான டூல்ஸு வண்டி கயிற்றுறது. அதேமாரி நீங்கள் கம்பல்சரி அந்த ஸ்டெப்னி பஞ்சர் ஓட்டி நல்லா காத்தடிச்சு வச்சுருந்தா தான், சப்போஸ் நீங்கள் லாங்கு போகிறீங்கன்னா பஞ்சர் ஆச்சுன்னா நம்மளே கட்டி நம்மளே மாட்டிக்க முடியும், புரியுதுங்களா? அதை விட்டுட்டு நம்ம பஞ்சர் கடைக்கு போனால் இங்கேருந்து 10 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் அலைய முடியாது. நீ சப்போஸ் ஊருக்கு போகிற சைடு இருந்தீங்கன்னா, ஊருக்கு போகிற மாதிரி ஐடியா இருந்தால் ஒரு 1 லிட்டர் ஆயில் வாங்கி வச்சுக்கோங்க வண்டியில், புரியுதுங்களா? அதேமாதிரி ஸ்டெப்னி ஊருக்கு போகிற ஸ்டெப்னி இன்ஜின் சர்வீஸ் ஆயில் சர்வீஸ்லாம் பண்ணிவிட்டு நீங்கள் லாங் போனால்தான் வண்டி சூப்பராக இருக்கும். ஆயில் சர்வீஸ் பண்ணாமல் இன்னொரு 1000 கிலோமீட்டர் ஓடலாமே அப்படின்ட்டு போயிட்டு வந்தீங்கன்னா வேலைக்கு ஆகும். முடிஞ்ச அளவுக்கு ஆயில் சர்வீஸ் பண்ணி லாங் போகிறதா போங்க, எங்கே வேணாம் சவாரி. அதேமாதிரி ஸ்டெப்னி வண்டிக்கு முக்கியம். ஏன்னு கேட்டிங்கன்னா, திடீர்னு எங்கே போகிறோம், நம்ம வரோம், லாங்கு போகிறோம், திடீர்னு எங்கள் பையில் ஏகப்பட்ட ஆணி கிடக்குது, கல் கிடக்குது, திடீர்னு புத்திச்சுன்னா பஞ்சர் ஆகிடும், போயிடும். அதனால் ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம ஸ்டெப்னி இருந்தால் நம்மளே ஒரு 2 பேரும் ஹெல்ப் கேட்டாங்க, தூக்குறாங்களோ ஜாக்கி வச்சு தூக்கி வச்சுக்கணும். ஜாக்கியும் தேவை, ஜாக்கியை விட்டுற போகிறீங்க, ஜாக்கியும் தேவை, ஜாக்கியும் வச்சுக்கணும். அதேமாதிரி டாப்பு நல்ல டாப்பாக பார்த்து அடிச்சிங்க. அப்புறம் எல்லாமே இம்பார்ட்டன்ட். நம்ம ஆட்டோவை பொறுத்தவரை நம்ம எந்த அளவுக்கு மெயின்டெனன்ஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு தான் நம்ம வரும். ஏன்னா நம்மளுக்கு சோறு போகிறத பார்த்தீங்கன்னா அதுதான் நம்ம நல்லா மெயின்டைன் பண்ணும். நம்மளும் ஏனத்தனமாக ஓட்டினேன் போட, அப்புறம் மாற்றிலாம் ஓட்டினா நம்மளுக்கு தான் செலவு அதிகம். இது என் நோக்கத்தில் சொல்கிறோம். அப்புறம் பிரேக் ஆயில் செக் பண்ணிங்க. கிட்டத்தட்ட ஒரு 3 மாதம் ஒரு பிரேக் ஆயில் செக் பண்ணிங்க. பிரேக் ஆயில் செக் பண்ணி வாங்கி ஊற்றிக்கிங்க. அங்கங்கே கிரிஸ் இருந்துச்சுன்னா அங்கங்கே நம்ம பிரேக் பிடிக்கிற அந்த இடத்த, பின்னாடி இந்த டோர் திறக்கிற மூடுற அந்த இடத்துலாம் நம்ம அப்பப்போ கிரிஸ் வச்சிங்க. பூட் ஆயில் அடிக்கணும். ஏகப்பட்ட வேலை இருக்குது. இதெல்லாம் நம்ம செஞ்சு ப்ராப்பராக பார்த்தா லைஃப் நல்லா வரும். இதுதான் நான் சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரெஃபர் பண்ணுங்கள். நான் பேசுறது பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். மக்களை மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் என்ன வீடியோ போடலான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.